சார் ஒரு ஒன்றிய செயலாளர் பாத்தீங்கன்னா உள்ளாடைகளோட வந்து அவர் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு சார். அவருக்கு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க சார். புகைக்கிற மாதிரி வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. அவருக்கெல்லாம் நீங்க வந்து ஒன்றிய செயலாளர் கொடுக்கும்போது இவங்களுக்கு என்ன நீங்க குறைபாடு கண்டுபிடிச்சீங்க? ஒரு பெண்மணி படிச்சிருக்காங்க, மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்க, குடும்ப பின்னணி ஒரு அரசியல் குடும்பத்துல இருக்காங்க, ஹானஸ்டா வேலை செய்றாங்க, விஜய்க்காக வந்து முழு மூச்சா வேலை செய்றாங்க, பின்னாடி பெண் தொண்டர்கள் இருக்காங்க, மாவட்ட கழக தோழர்கள் எல்லாம் இவங்களோட இருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு என்ன தகுதி வேணும்? ஒரே ஒரு தகுதி தான் சார். இவங்க வந்து லஞ்சம் கொடுக்க தயாரா இல்ல. எஸ்டிஆர் சாமுவேல் ராஜா இந்த 50 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த பதவியை வந்து ஏலம் எடுத்து விலைக்கு வாங்கிட்டார். இவங்க வந்து கட்சிக்காக 2 கோடி ரூபாய் செலவு பண்ணுவேன், இன்னும் கூட நான் செலவு பண்ணுவேன், ஆனா நான் இந்த பதவிக்காக லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக காழ்ப்புணர்ச்சியில அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பதவியே கொடுக்கல. யாருக்கு சார் பணம் கொடுக்கணும்? புசி ஆனந்த் அவர்களுக்கு தான். அதாவது ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டா புசி இருக்காரா? சார் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் இது மட்டும் தான் சார் அவருக்கு தெரியும். இவங்கெல்லாம் வந்து அண்ணாவையோ, நீங்க வந்து பெரியாரையோ, அம்பேத்கரையோ இவங்க வந்து அதுவும் தயவு செஞ்சு வந்து இவங்க வந்து முதல்ல கொள்கை தலைவரா யாரை எடுக்கணும்னா, எளிமையின் சிகரமா இருந்த காமராஜரை வந்து கொள்கை தலைவர்ல இருந்து இவங்க எடுக்கணும் சார். இது வரைக்கும் எவ்வளவு சார் எல்லா மாவட்டத்திலும் பிரச்சனை சார். இப்போ நீங்க வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல பிரச்சனை நடக்குது, மதுரையில பிரச்சனை, திருச்சியில பிரச்சனை இருக்குது. பாலியல் குற்றத்துல சிக்கணும்னு நீங்க மாவட்ட செயலர் வச்சிருக்கீங்க, கேஸ்ல வாங்கினோன்னு நீங்க வந்து மாவட்ட செயலர் வச்சிருக்கீங்க. இதே சேம் டைம் வந்து இன்னொரு தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை திருவள்ளூர்ல வந்து ஏதோ வந்து ஒரு பெனாயில குடிச்சிட்டு மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகுறாரு. எல்லா மாவட்டத்திலும் பிரச்சனை சார். சார் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பிரச்சனை தாவேக்கள மட்டும்தான் இருக்கா? எல்லா கட்சியிலும் இருக்கு. அதுக்காக ஒரு குழு இருக்காங்க, அவங்க வந்து ஆராய்ச்சி என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து கூப்பிட்டு பேசுறாங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு அதிமுகவில் எத்தனை குழுக்கள் இருக்காங்க, ஆனாலும் நீங்க போய் பாருங்க, நீங்க வந்து சிவானந்தா சாலையில போனீங்கன்னா அந்த அலுவலகத்துல ஒரு குழுவே இருக்காங்க சார். யார் வந்தாலும் அவங்க கிட்ட வந்து நம்பர் வாங்கி உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு கேட்டு அனுப்புறாங்க. அண்ணா அறிவாலயம் போங்க, அங்க பஞ்சாயத்து இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்காங்க சார். அதுக்கு வந்து பேசுறதுக்காக ஒரு குழு இருக்கு. இத்தனைக்கும் வந்து ஆட்சி கட்டல இத்தனை ஆண்டுகளாம் ஆண்டவர்களே இந்த பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் பண்றதுக்கு உளவியலா ஒரு குழு வந்து வச்சிருக்காங்க சார். உங்களை யாருமே சந்திக்க முடியாது, யாருமே நெருங்க முடியாது, ஆனா நான் தான் மக்களுக்கான ஒரு மாற்றத்துக்கான சக்தின்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்க புருடா விட்டுட்டு சுத்துறீங்கன்னு தான் கேட்குறேன். உங்க கட்சியில இருக்க ஒரு பெண் தொண்டருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவும் போது நான் தமிழ்நாட்டுக்கு நான் தான் அரணா இருந்து பாதுகாப்பா இருக்கணும், எதுக்கு நீங்க போய் சொல்றீங்கன்னு கேட்குறான். அளிக்குது. ஸோ 50 லட்ச ரூபாயை வாங்கிட்டு தான் அந்த சாமுவேல் ராஜுக்கு வந்து பதவியை போட்டிருக்காங்க. அந்த 50 லட்ச ரூபாயை அஜிதா கொடுத்துருந்தா அஜிதா மாவட்ட செயலாளர் ஆகியிருப்பாங்க தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும். நம்ம என்ன சொல்ல வரோம்னா சார், நீங்க பதவி கொடுக்காம போங்க, அது எங்க பிரச்சனை கிடையாது சார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெண்மணி வராங்கன்னா அவங்க கிட்ட பேசுறது உங்களுக்கு எது தடுக்குது? நீங்க வந்து மக்கள் பணி தானே சார் செய்ய வந்திருக்கீங்க. மக்கள் பணி நீங்க செஞ்சு வந்திருக்கீங்கன்னா உங்களோட கட்சி நிர்வாகியை நீங்க இந்த அளவுக்கு ட்ரீட் பண்றீங்கன்னா நாளைக்கு பொதுமக்கள் வந்து உங்களை நெருங்க முடியுமா?